இன்டர்நேஷனல் மகளிர் தினத்தை முன்னிட்டு ஸ்கூல் வாய்ஸ் உமன் டீச்சர்ஸ் கான்க்ளேவ் இன்டர்நேஷனல் மகளிர் தின கொண்டாட்டம். ஸ்கூல் வாய்ஸ் சங்கத்தின் சார்பில் ரைட் ரெஸ்பெக்ட் அறிவு என்ற தலைப்பில் மகளிர் தின ஆசிரியர் மாநாடு. YMCA மெட்ராஸ் மற்றும் ஸ்கூல் வாய்ஸ் சங்கத்தினரால் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி சென்னை வேப்பரியில் உள்ள தனியார் அறையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் முதன்மை விருந்தினராக பெண்கள் மற்றும் குழந்தைகள் மீதான குற்றங்கள் பிரிவு துணை ஆணையர் G. வனிதா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக மகளிர் வழக்கறிஞர் அசோசியேஷன் செயலாளர் வழக்கறிஞர் பர்வீன், இடக்கழி நாடு பேரூராட்சி தலைவர் செல்வி சம்யுக்தா, பட்டிமன்ற பேச்சாளர் புலவர் ராமலிங்கம், நேஷனல் இண்டிபெண்டன்ட் ஸ்கூல்ஸ் அலையன்ஸ் நியூ டெல்லி தலைவர் குல்பிஷன் சர்மா ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் 710 ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். 76 முதல்வர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு குளோபல் டார்ச் விருது மற்றும் 41 ஆசிரியர்களுக்கு வீர ஆசிரியர் வேதாரண்யம் சுகந்தி விருது வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்து ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகிகள் மற்றும் கல்வியாளர்கள் இந்த மாநாட்டில் பெருமளவில் கலந்து கொண்டனர். RTE கல்வி கட்டணம் 870 கோடியை சமீபத்தில் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கிய தமிழக முதல்வருக்கு ஸ்கூல் வாய்ஸ் சங்கத்தின் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. கேஸ் வந்து ஒரு 2 இயர்ஸ் எடுத்தோம். சக்சஸ்ஃபுல்லா ஒரு 870 crores ஒரு 3 கேஸ் ஒரு கண்டெம்ட் கேஸ் மூலமா வின் பண்ணி உங்க பள்ளிகளுக்கு நாங்க வாங்கி கொடுத்துருக்கிறோம். அதை பெருமை கொள்கிறோம். இதுல 3 தீம் எடுத்திருக்கோம். ரைட், ரெஸ்பெக்ட், எஜுகேட். 400 awards from state government. என்னன்னா when government recognizes a school, அந்த ஸ்கூலுக்கு ரெகக்னேஷன் கொடுக்குறாங்கன்னா பள்ளி நடத்துவதற்கு, அப்ப அந்த ஸ்கூலுக்கு டீச்சருக்கு ஒரு டீச்சருக்கு கண்டிப்பா பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுக்கணும். இப்போ நர்சரி ஸ்கூலுக்கு அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, பிளே ஸ்கூலுக்கு அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. CBSE பள்ளி, கேம்பிரிட்ஜ் பள்ளி, IB பள்ளி வந்து நம்ம பள்ளியிலேயே தேசிய பள்ளியோ வெளிநாட்டை சேர்ந்த பள்ளியோ நீங்க நினைக்கலாம். பட் ஆனா RTE சட்டம் வந்ததுக்கு அப்புறம் NOCயும் தராங்க, லோக்கல் அங்கீகாரமும் ஸ்டேட் கவர்மெண்ட் தராங்க. குறிப்பா முதல்ல நான் வந்து நன்றி சொல்வது தமிழக முதல்வருக்கு. ஏன்னா 870 crores தொடர்ந்து 2 ஆண்டுகளுக்கான RTE பணத்தை கொடுத்து நிறைய பள்ளிகள் எனக்கு திருச்சி மற்றும் தஞ்சாவூர், மதுரை, ரூரலில் இருக்கிற ஸ்கூல்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. சார் எப்போ RTE வரும், டீச்சர்ஸ் சம்பளம் கொடுக்கணும் அப்படின்வாங்க. ஸோ அந்த RTE பணத்தை அவங்க ரிலீஸ் பண்ணதுக்காக தமிழக முதல்வர்களுக்கு, துணை முதல்வர்களுக்கு, கல்வி அமைச்சர்களுக்கு ஒரு நல்ல பாராட்டு, நல்ல கைத்தட்டு ஒன்று கொடுங்க. அவங்களுக்கு நல்ல பாராட்டு தெரிவிச்சுட்டு ஐ கம் டு சப்ஜெக்ட். வானம் ஃபுல்லாக ஸ்டார்ஸ், ஆனால் மூன் தான் ஸ்பெஷல். மரங்கள் ஃபுல்லாக இலைகள், ஆனால் ஃப்ளவர்ஸ் தான் ஸ்பெஷல். இந்தியா முழுக்க 1.02 crores டீச்சர்ஸ், ஆனால் இந்த YMC ஹாலில் இருக்க உமன் டீச்சர்ஸ் நீங்கள் தான் ஸ்பெஷல். டுடே ஹாப்பி உமன்ஸ் டே அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டீச்சர்ஸ் கான்க்ளேவ். उस स्कूल टीचर्स के लिए मार्टिन कैनेडी जी, जॉन मार्टन, जॉन प्रभु और जॉन सेवियर और उनकी टीम, उनकी एग्जीक्यूटिव कमेटी, उनकी पूरी स्कूल वाइस एसोसिएशन, YMC स्कूल मद्रास एसोसिएशन को बहुत बहुत थैंकफुल हूँ कि आज उन्होंने स्कूल प्रोटेक्शन और टीचर प्रोटेक्शन की बात कही है. स्कूल एक बिल्डिंग होती है, जैसे हॉस्पिटल एक बिल्डिंग है और हॉस्पिटल की जो आत्मा अब जान है वो डॉक्टर्स हैं, ऐसे स्कूल की बिल्डिंग भी एक मिट्टी गारे की बिल्डिंग है. उसकी आत्मा, उसके अंदर जो जान है वो स्कूल टीचर्स है. आज गवर्नमेंट एम्प्लॉय सेफ है. YMCA ஆடிட்டோரியத்திலே ஸ்கூல் வாய்ஸ் அசோசியேஷன் YMCA மெட்ராஸ் இணைந்து நடத்தும் உமன் டீச்சர்ஸ் கான்க்ளேவ் ரைட், ரெஸ்பெக்ட் அண்ட் எஜுகேட் என்ற
தலைப்பிலே மிகுந்த சிறப்போடு நடந்து கொண்டிருக்கின்றது. இதிலே UDSFSA யுனைடெட் டிஸ்ட்ரிக்ட் செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்கூல்ஸ் அசோசியேஷன் என்ற தனியார் பள்ளிகளின் அமைப்பின் சார்பில் எங்களையும் அழைத்து நாம் சேர்ந்து பயணிப்போம் தனியார் பள்ளிகளின் பாதுகாப்பை கருதி என்று எங்களையும் அழைத்து இந்த விழாவினை சிறப்பித்து நடத்தி கொண்டிருக்கும் என்னுடைய அருமை சகோதரர்கள் மார்ட்டின் கென்னடி அவர்களுக்கும் அருமை தம்பி ஜான் ஆரோக்கிய பிரபு அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பு தம்பி இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதயத்தை தொடுகிற வார்த்தைகளை அள்ளி வீசுகிற நாகராஜன் அவர்கள் இங்கே என்னை அறிமுகப்படுத்தும் போது சொன்னார்கள், 2002 மாநில விருது வாங்கினார், 2006 தேசிய விருது வாங்கினார். நான் வாங்கவில்லை, கொடுத்தார்கள், நான் பெற்றேன். ஏன்னா வாங்குறதுக்கும் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னை பொறுத்தவரையிலே ப்ரீகேஜில் இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஆசிரியர் சகோதரிகள் அனைவருமே தேசிய விருதுக்கு தகுதியானவர். ஏன்னா அவங்கதான் குழந்தையா மாறி குழந்தையினுடைய மனதிலே விதைகளை விதைக்கிறவர்கள். சத்தியமாக சொல்லுகிறேன், நீங்கள் விதைக்கிற விதைதான் பிற்காலத்தில் விருட்சமாகிறது. நான் விளையாட்டுக்கு சொல்லலை. மேல்மனம், நடுமனம், ஆழ்மனம். இந்த ஆழ்மனதிலே நீங்கள் விதைக்கிற அத்தனை விதைகளும் தான் பிற்காலத்தில் மிகச்சிறந்த ஒரு உன்னதத்தை அடையும். என்றால் நிலம் பண்பட்டால் நல்ல நெல் விளையும், மனம் பண்பட்டால் நல்ல சொல் செயல் அனைத்தும் விளையும் என்றால் அதற்கு ஆதாரமே நீங்கள் தான் என்பதனால் உங்களை நான் கையெடுத்து வணங்குவதுதான் பெரிய மரியாதை என்று போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு டீச்சருக்கு நான் என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, நீங்க முதல்ல சில சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கோங்க. முன்ன வந்துட்டு பேரண்ட்ஸ் கொண்டு வந்து விடும்போது கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோல் எவ்வளோனா உரிச்சு எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விட்டு போவாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. ஒரு கடும் சொல், சின்னதா ஒரு கடும் சொல் சொன்னாலும் எப்படி நீ எங்க குழந்தைய சொல்லலாம்னு சொல்லி சண்டை வாங்குற ஒரு பேரண்ட்ஸை நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஒரு சிறு அவமானங்களையும் வந்து தாங்கிக்கக்கூடிய ஒரு குழந்தையே இல்லை. இப்போ எல்லாமே வந்து சின்னதாக ஒன்று சொன்னால் உடனே சூசைட் அட்டம் போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனை வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பாசம்னு சொல்லிட்டு. பட் நம்ம அந்த குற்றம் கடிதலில் வந்து கரெக்டாக அந்த குழந்தைய அந்த எங்கள் மாமியார் என் குழந்தைங்க அடிக்கும்போது சொல்லுவாங்க, பிள்ளைய ஒரு அடி, பூசணிக்காய் ஒரு அடி அடி, அந்த பூசணிக்காய் எப்படி கண்ணி போகுதுன்னு பாரு, அது மாதிரி தான் குழந்தையோட உடம்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி சண்டை போடுவாங்க என்கிட்ட. ஸோ அந்த மாதிரி குற்றம் கடிதலுமே நம்ம பண்ண தப்புக்காக தானே மிஸ் நம்ம அடிச்சாங்க, நம்மளை திட்டினாங்க, நம்மளை கடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தை புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு குற்றம் கடிதல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.